வீரம் என்பது வேறு, வன்முறை என்பது வேறு. நான் மதுரையிலே 90களின் தொடக்கத்தில் இந்த இயக்கப் பணிகளை ஆற்றிய போது தோழர்களுக்கு பேசுகிற போது வீரம் என்றால் அருவாளை தூக்குவது என்று பொருள் அல்ல. நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம் என்று ஒரு முழக்கமே நான் எழுதினேன். நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம், நெருப்படைக்குள் வீழ்ந்த போதும் அடிமை நெறி மீறி பாய்தல் தீரம் என்று வீரத்திற்கும் தீரத்திற்கும் நான் ஒரு முழக்கம் எழுதினேன். இது ஒரு கவிதை வரியாக தோழர்கள் எடுத்துக்கொண்டார்கள். வீரம் தீரம் என்பது முரட்டுத்தனமாக செயல்படுவது என்று பொருள் அல்ல, மூர்க்கமாக செயல்படுவது என்று பொருள் அல்ல. அருவாளை தூக்கி நோஞ்சான்களை வெட்டுவதுதான் வீரம் என்று பொருளாகாது. நிராயுதபாணிகளை வெட்டுவது, ஆயுதம் தாங்கிய கும்பல் நிராயுதபாணிகளை வெட்டுவது வீரமாகாது. 10 பேர் சேர்ந்து பேருந்திலே வருகிற நிராயுதபாணிகளை சுற்றி வளைத்து அவர்களை வெட்டி வீழ்த்துவது வீரம் என்ற ஒரு பார்வை இங்கே இருக்கிறது. அப்படி அல்ல. நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கை, நாம் உள்வாங்கிக் கொண்ட கொள்கை, அந்த கொள்கைக்கு நெருக்கடி வருகிற போது அரசு தரப்பிலிருந்து வந்தாலும் பிற தரப்பிலிருந்து வந்தாலும், காவல்துறை தந்தாலும் அல்லது மற்றவர்கள் தந்தாலும், அந்த கொள்கையிலிருந்து ஒருபோதும் நான் வழுவ மாட்டேன், நழுவ மாட்டேன். சிறையில் அடைத்தாலும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன். துப்பாக்கி சூட்டை நடத்தினாலும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் என்று எதிர்த்து நிற்பதுதான் உண்மையான வீரம். ஆனால் நாம் இங்கே வன்முறையை வீரமாக சித்தரிக்கிறோம். ரவுடியிசம் என்பது வேறு, ஹீரோயிசம் என்பது வேறு. ஆனால் இங்கே ரவுடியிசம் தான் ஹீரோயிசமாக மீண்டும் மீண்டும் உயர்த்தி பிடிக்கப்படுகிறது. புரட்சி என்பது வேறு, வன்முறை என்பது வேறு என்று நான் ஒரு பாடல் ஒரு திரைப்படத்திற்காக எழுதி கொடுத்தேன். அந்த பாடலும் திரைப்படத்தில் வந்தது. புரட்சி என்பது கட்டாயம் ரத்தம் சிந்திதான் ஆக வேண்டும் என்று இல்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் செய்தது ஆயுதம் இல்லாத ஒரு புரட்சி. அவர் எந்த இடத்திலும் ஆயுதம் ஏந்துவோம் என்று சொல்லவில்லை. ஆயுதம் ஏந்துவதற்கான எந்த சூழலையும் அவர் உருவாக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு இந்திய அரசியலில் விவாதங்களின் மைய பொருளாய் இருப்பது அம்பேத்கரின் சிந்தனைகள் தான், அரசமைப்பு சட்டம் தான் இன்றைக்கு இந்திய அரசியலின் மைய பொருளாக இருக்கிறது. நாம் இங்கே சமூக நீதி என்று பேசுகிறோம், அது அரசியலமைப்பு சட்டத்தின் கோட்பாடுதான். சுதந்திரம் என்று பேசுகிறோம், அது அரசியலமைப்பு சட்டத்தின் கோட்பாடு. சமத்துவம் என்று பேசுகிறோம், அது அரசியலமைப்பு சட்டம் முன்மொழிகிற கோட்பாடு. மதச்சார்பின்மை என்று பேசுகிறோம், அது அரசியலமைப்பு சட்டம் முன்மொழிந்திருக்கிற கோட்பாடு. ஒரு தரப்பு மதம் வேண்டும், அரசுக்கு மதம் வேண்டும் என்று சொல்லுகிற தரப்பு இங்கே உண்டு. அரசுக்கு மதம் வேண்டாம், மக்களுக்கு மதம் வேண்டும். மதம் என்பது அரசுக்கானதல்ல, மக்களுக்கானது. இதுதான் அரசமைப்பு சட்டம் சொல்லுவது. இது எவ்வளவு பெரிய புரட்சி! இன்றைக்கு எளிய மக்கள் கல்வி பெற முடிகிறது, அதிகாரம் பெற முடிகிறது, கருத்து சொல்ல முடிகிறது, ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து போராட முடிகிறது. இவ்வளவு வாய்ப்புகளையும் எது தருகிறது என்றால் அரசமைப்பு சட்டம் தருகிறது. இவ்வளவு பெரிய மாற்றங்கள் இன்றைக்கு நிகழ்கிறது என்றால் அது அரசமைப்பு சட்டத்தால். ஒரு காலத்தில் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, பெண்களுக்கு கல்வியே இல்லை என்கிற நிலை இருந்தது, சொத்துரிமை இல்லை என்கிற நிலை இருந்தது. அவர்கள் விரும்புகிற வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாத நிலை இருந்தது. இன்றைக்கு அதுவெல்லாம் மெல்ல மெல்ல மாறி வருகிறது.
12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வருகிற போது மாவட்டத்திலும் சரி மாநிலத்திலும் சரி முதல் மதிப்பெண் எடுக்கிறவர்கள் பெண் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். விளையாட்டு போட்டிகளாக இருந்தாலும் வேறு வகையான போட்டிகளாக இருந்தாலும் அதிலே இன்றைக்கு பெண் பிள்ளைகள் முதலிடத்தில் இருக்கிறார்கள். இந்த சில பத்தாண்டுகளில் இவ்வளவு பெரிய முன்னேற்றம் பெண்களிடையே ஏற்பட்டிருக்கிறது. அவர்களால் நீதிபதிகளாக இருந்து தீர்ப்பு வழங்க முடிகிறது, வழக்கறிஞர்களாக இருந்து வாதாடி வெற்றி பெற முடிகிறது, அரசியல் தலைவர்களாக இருந்து கட்சியை வழிநடத்த முடிகிறது. இதற்கெல்லாம் வழிவகுத்தது எது என்றால் அரசமைப்பு சட்டம்தான். இதுதான் புரட்சி, அமைதி புரட்சி.